பிக் பாஸ் லைவ்ல ஒரு பக்கம் கெமி வார்த்தையால பதிலடி கொடுத்தா கன்னத்திலேயே அரையிற மாதிரி இருக்குமா சில பேருக்கு. அந்த மாதிரி ஒரு அடி கொடுத்துருந்தாங்க. அது நல்லா இருக்கு. யாருக்கு போய் சேரணுமோ அந்த நபருக்கு தரமா போய் சேர்ந்துருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வீட்டுக்குள்ள வந்து எதுக்காக வந்தோம், ஏன் வந்தோன்னே தெரியாம இந்த வீட்டோட ஒட்டுமொத்த வைபை கெடுக்கிற ஒரு சில நபர்கள் வீட்டுக்குள்ள இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு தானா போய் புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அது ஒரு பக்கம். அடுத்ததாக பணப்பொட்டியை நீ எடுக்காத அப்படின்ற மாதிரி ஒரு நபருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த நபரை பத்தியும் பார்க்கலாம். அடுத்து வியானாவோட அலப்பறையில் தாங்க முடியல. பிக் பாஸ் ஏன் இப்படி பேச மாட்டேங்கிறார், இப்படிலாம் நடந்துக்க மாட்டேங்கிறார், இப்படி பண்ண மாட்டேங்கிறாருன்ற மாதிரி பிக் பாஸை பத்தியும். அடுத்து வாட்டர்மெலான் கொஞ்சமாவது இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்க தோணுது. இது எல்லாத்தையும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துடலாம். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காம லைக்கும் ஐப்பும் பண்ணீங்கன்னா இந்த வீடியோ பல பேருக்கு போய் சேர்ந்துடும். அந்த உதவியை பண்ண மாதிரி கேட்டுக்கொள்கிறேன். இப்போ கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். முதல் விஷயம், கெமி வந்தவொடனே நான் என்ன சொன்னேன் நேத்து, வீட்டுக்குள்ள கொஞ்சம் பாசிட்டிவிட்டி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. கெமிக்கு இந்த வீட்டுல யாரு கூடயும் பெருசா சண்டைகள் இருக்கிற மாதிரி கிடையாது. அப்படி இருந்தா திவ்யா கூட இருந்திருக்கு, வேற யாரு கூடயும் பெருசா இல்லை. அவங்க இருந்த நபர்கள்லாம் வெளியே போயாச்சு. ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் கிடைக்கும் அப்படின்றது நம்ம காலையிலேயே நான் வீடியோல சொல்லிட்டு இருந்தேன். ப்ரிடிக்ட் பண்ணது கரெக்டா நடந்துருச்சு. வந்தாங்க. இப்போ என்ன பண்ணாங்க, லிவிங் ஏரியால கூப்பிட்டாங்க, எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு ஒரு மீட்டிங். ஸோ கெமி பார்த்தீங்கன்னா ஒரு இல்லை, கெமி நினைச்சிருந்தா அந்த 3 லட்ச ரூபா டாஸ்க்கு கெடுத்து விட்டுருக்கலாம். அதெல்லாம் கெடுக்காம, ஸோ நேற்று 3 லட்ச ரூபா அவங்க எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் ஜெயிச்சாங்க, ஃபைனலிஸ்ட் தோத்தாங்க. இன்னைக்கு அந்த 3 லட்ச ரூபா வாங்கி கொடுத்து ஒரு மிகப்பெரிய ஒரு வைபை வீட்டுக்குள்ளே ஏற்படுத்திட்டா. ஸோ ஃபைனலிஸ்ட்க்கு அந்த 3 லட்ச ரூபா போய் சேரட்டும் அப்படின்ற ஒரு உதவியை பண்ணதுக்கே ஒரு பெரிய பாராட்டு. அது அவங்க கிட்ட தான் ஆப்ஷன் இருந்தது, பண்ணதும் பண்ணாததும். ஆனால் அதை அனுசரித்து ஒரு 4 மணி நேரம் உட்கார்ற கெமிக்கு ஒரு பெரிய பெரிய பாராட்டுகள். அடுத்து சில பேர் கமெண்ட் செக்ஷன்ல ஒரு விஷயத்தை கேட்டிருந்தீங்க, வியானா பண்றது கரெக்ட் தானே, ரம்யா பண்றது கரெக்ட்னா வியானா பண்றது கரெக்ட் தானே, அது என்ன இடிக்குது அப்படின்னு. இதுல கம்ஃபர்ட் ஜோனு அப்படின்றத நான் மீன் பண்ணியிருந்தேன். ஆனா அந்த கம்ஃபர்ட் ஜோனு அவங்க கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்பிக்கையா பழக ஆரம்பிச்சுட்டு அதுக்கு பின்னாடி போய் பேசினது நான் மாத்தி பேசிட்டேன்னு சொன்னா கூட பரவாயில்ல, அது நியாயப்படுத்துறாங்க சாண்ட்ரா. அதை வந்து நம்பிக்கை இல்லை உன் மேல, நீ நம்பிக்கையான அவங்க கிடையாதுன்னா நம்பிக்கையானவங்க கிட்ட எதுக்கு நீங்க உங்களுக்கு தேவையான விஷயங்கள்லாம் பேசுறீங்க? நம்பிக்கையானவங்க அப்படின்றத முடிவு பண்ணி தான் நீங்க பேசுறீங்க. ஆனா இங்க வந்து அந்த பிளேட்டை திருப்பி போடும்போது தான் தப்பா இருக்கு. அதுதான் சொல்றேன். ஏன் அந்த இடத்துல ரம்யா ஸ்கோரிங் ஆகும், இவங்க கரெக்டா தப்பா தெரியலனா, ரம்யா கரெக்டான பாயிண்ட் டு பாயிண்ட் அடிச்சு வச்சாங்க. சாண்ட்ராவோட டபுள் ஸ்டாண்டர்ட்ஸ் அங்கங்கே எக்ஸ்போஸ் பண்ணப்பட்டது அப்படின்றதான் பாயிண்ட் அதுல. ஓகே, அதுல சில பேருக்கு நான் சொன்ன கான்டெக்ட் புரியலன்னு நினைக்கிறேன். இந்த கான்டெக்ட்ல தான் நான் சொன்னேன். சரி, கெமி மேட்டருக்கு வருவோம். கெமி என்ன பண்ணாங்க, லிவிங் ஏரியா எல்லாரையுமே கூப்பிட்டு வச்சு ஒரு அட்ரஸ் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் ஃபைனலிஸ்ட் 6 பேருக்கும் ஒரு கங்கராச்சுலேஷன். நீங்க இந்த இடத்துக்கு வந்துறதுக்கு அவ்வளோ உழைப்புகளை போட்டிருக்கீங்க. நீங்க உங்களோட சுயத்தை இழந்திருக்கீங்க. பல காயங்கள், பல அடிகள், பல துன்பங்கள், பல துயரங்கள், இது எல்லாமே பட்டிருக்கீங்க. ஓகே, அவ்வளோ மிதி அடி உத இதெல்லாம் தாண்டி இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க. எப்படி அடி உதெல்லாம் தாண்டி இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க. ஸோ அது பல கஷ்டங்கள் இருந்திருக்கும். இதுல வந்தது நீங்க டிசர்விங் தான். இந்த டிசர்விங்கான கேண்டிடேட். யார் என்ன சொன்னாலும் கவலைப்படாதீங்க. எப்படி வீட்டுக்குள்ள வரவன் என்ன வேணாலும் சொல்லட்டும், அதை ஏன் நீ மைண்ட்ல போட்டு எடுத்துக்கிற? கவலையே படாம ஃப்ரீயா விட்டுரு. கவலையே படாம ஃப்ரீயா இருங்க அப்படின்னு. வீட்டுக்கு வெளில 1000 பேர் 1000 பேசுவான், அதை மைண்டுக்கு எடுத்துக்கவே வேண்டாம். ஏன்னா நமக்கு தெரியும் இந்த வீட்டில் இருக்கும்போது நம்மளோட எமோஷன்ஸ் எந்த லெவலில் இருக்கும், எமோஷன்ஸ் எவ்வளவு தூரம் பீக்ல போவோன்றது நமக்கு தெரியும். அதை ஹேண்டில் பண்றதே பெரிய கஷ்டம். அதெல்லாம் தாண்டி நீங்க இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க, எத்தனை நாளை கடந்து இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்கன்னா அது உங்களோட முயற்சி தான். நீங்க பட்ட உங்களையே இழந்து வர்றதெல்லாம் பெரிய விஷயம். இவ்வளவு தூரம் தாண்டி வந்திருக்கீங்கன்னா நீங்க பெரிய விஷயம். நீங்க எல்லாருமே டிசர்விங்கன்றத ஓப்பனா அடிச்சுட்டா. அதை சொல்லும்போது ஃபர்ஸ்ட் வாட்டி 2 டேக் போச்சு. ஃபர்ஸ்ட் வியானா இல்ல, 2வது வியானா முன்னாடியே சொல்லியாச்சு. அடுத்து நாங்க ஏதோ தப்பு பண்ணதால நாங்க வெளியே போயிருக்கோம், நீங்க அதை கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணிருக்கீங்க. ஸோ நாங்க ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணதால நாங்க வெளியே போயிருக்கோம் முடிச்சு விட்டா. இந்த வியானாக்கு அது புரியாம பிளேமிங் ஆன் அதர்ஸ். நீ பண்ற செயலுக்கு தான் நீ அனுபவிக்கிற, நீ வெளியே போற. ஆனா பிளேம் ஆன் அதர்ஸ் வந்து நாட் அக்செப்டபிள். இதுல சில பேருக்கு அன்ஃபேராகவும் நடந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பிரவீன் ராஜுக்கு ஒரு அன்ஃபேர் எவிக்ஷன் அவரு சொல்லலாம். ஆனா நீங்க பண்ற தப்பு பண்ணிட்டு அது எலிமினேட் ஆயிட்டு அடுத்தவங்க மேல பழிய போடக்கூடாது இல்ல. அது முழு வன்மத்தோடு தானே இருக்காங்க. வன்மத்தின் சுயரூபமாக இப்ப திகழ்வது அது வியானா அவர்கள். அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. வியானா அவங்க வந்தவனே ஏதாவது ஒரு ஃபன்னா பேசினாலும், ஏதாவது ஒரு விக்ரம் ஏதாவது பேசிட்டமே ஃபன்னாவோ ஏதாவது சொல்லட்டுமே, ஐயோப்பா முடியலப்பா அப்படின்னா மாதிரி எங்கேயாவது போய் புலம்புறது, இப்படி பேசுறது என்னது இது? அவ்வளோ இருக்கு. ஒரு விஷயத்த அவன் ஃபன்னா கூட எடுத்துட்டு வச்சிடக்கூடாது. ஃபன்னா வச்சாலும் நாங்கள் இப்படிதான் பேசுவோம். அவர் அந்த இப்படி பண்ணிருப்பாரு. நீ என்ன பண்ற, நீ என்ன பண்ண? ஆனா கேமரா முன்னாடி போய் ரோலிங் ஆக்ஷன்ற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணேன்.
இதுல எனக்கு வியானா இப்ப பண்றதெல்லாம் பார்க்கும்போது அப்ப இருந்த வியானாவா இப்ப இருக்கிறத வியானாவை பார்க்கும்போது எனக்கு ஃபேக்கா இருக்காங்களோ அப்படின்ற ஃபீல் எனக்கு வியானா கிட்டே வருது. ஸோ ரொம்ப கான்ட்ரடிக்டா இருக்காங்க வியானா அப்படின்றதுல மாற்று கருத்துல. அதுவும் ஜெல்லஸ் வெஞ்சன்ஸ் எல்லாம் இருக்கு, எல்லாமே இருக்கு. அந்த ஃபேஸோட ரியாக்ஷன்லயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு செயல்பாடுகள் தான் வியானா கிட்ட இருந்து வீட்டில் நடந்துட்டு இருக்கு. இதுல குறிப்பா பிக் பாஸ் பேசலையாம். ஒரு பக்கம் கெமி கிட்ட கொஞ்சம் பேசியிருப்பாரு பிக் பாஸ். கெமி சாப்பிட்டீங்களா அப்படின்னு பேசினார்ல, அதை வந்து கெமிலாம் சொன்னதுக்கு அப்புறம் பிக் பாஸ் என்கிட்ட ஏன் பிக் பாஸ் பேச மாட்டேங்கிறீங்க, ஆல்ரெடி இப்படி பண்ணிட்டீங்கன்ற மாதிரி பிக் பாஸ் கிட்ட இப்படி கோச்சுக்கிறாங்களா, இப்படி பேசுறாங்களாம். அந்த மாதிரி இருக்குது. அது கூட கோச்சுப்பாங்களா, இதெல்லாம் பண்ணுவாங்களா, புரியல எனக்கு. இதுக்குமே இந்த அளவுக்கு ஆகுது. ஓகே, அடுத்து என்ன பண்றாங்க, இன்னொரு பக்கம் ரம்யா வந்து பணம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. யாருக்கிட்ட, இவங்க கிட்ட சொல்றாங்க, திவ்யா கிட்ட. நான்லாம் வெளியே போயிட்டு இந்த 21 நாள் 500 ரூபாய்க்கு எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா, அந்த அளவுக்கு கஷ்டம் இருக்கு. இதுல இந்த பணம் அவ்வளோ யூஸ்ஃபுல்லு. கண்டிப்பா பண பொட்டி எடுப்பாங்க. 15 அதுக்கு மேலாம் போயிட்டா பணத்தை பத்தி யோசிப்பாங்க எல்லாருமே. அதிகமான சான்சஸ் ஆர் தேர், பணப்பொட்டி எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்றத ஒரு பக்கம் ரம்யா வந்து அங்க பேசிட்டு இருக்காங்க போது, நீ மட்டும் எடுக்காத திவ்யா, எடுக்காத, நீ பணப்பொட்டி எடுக்காத. ரம்யா ஆல்ரெடி எடுக்காத முடிவுல இருக்காங்க. ஸோ நீ எடுக்காத அப்படின்னு சொன்னோன்னே ஓகே. ஏன்னா ஆல்ரெடி ரம்யாவுக்கு தான், திவ்யாவுக்கு ஒரு க்ளூ வந்துருச்சு ஃபேமிலி வீக்ல. அவங்க ஃப்ரெண்ட் இதை சொல்ல சொன்னாங்கன்ற மாதிரி ஒரு விஷயத்த சொன்னாங்கல்ல, 200% அப்படின்ற க்ளூ வந்துச்சாலும் திவ்யா எடுக்க மாட்டாங்கன்னு ஷுவர் ஷாட். எனக்கு மாற்றுக்கிறதே இல்லையே, திவ்யா எடுக்க மாட்டாங்கன்றது எனக்கு தெரியும். மற்றவங்க வேணா கூட யோசிக்கலாம், ஆனால் திவ்யாவை 1% கூட டவுட்ல இருக்க முடியாது. அந்த நிலைமை எடுக்காதன்ற மாதிரி சொல்லியாச்சு. மற்றவங்க யாராவது எடுப்பாங்க, எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி டிஸ்கஷன் ஓடிட்டு இருக்கு. இல்லை பார்ப்போம் யார் எடுக்கிறாங்க. அடுத்து வாட்டர் மிலான் இருக்காருல்ல, அவங்க அப்பா என்ன சொன்னாரு, டிஷர்ட்லாம் போட்டுக்கிட்டு இருறா ஒழுங்காடுறான்னு. இவர் டிஷர்ட்டை கழட்டிட்டு ஸ்விம்மிங் பூல்ல குதிக்கிற மாதிரி அப்படியே குதிக்கிறாராம். குதிச்சு குளிக்கிறன்ற பேர்ல நிறைய அட்ராசிட்டிஸ், எப்படி குதிக்கிறன்ற பேர்ல நிறைய அட்ராசிட்டிஸ், சில விஷயங்கள்லாம் ஒரு பக்கம் பண்ணிட்டு இருக்காருப்பல. எப்படி சில விஷயங்கள்லாம் நல்லா பண்ணிட்டு இருக்காப்பல. அதுல குறிப்பா வந்து குளிக்காதியா, இந்த ஸ்விம்மிங் பூல்ல வந்து சோப்பு போட்டுலாம் குளிக்காத, மற்றவங்க எல்லாம் குளிக்கணும்ன்றாங்க. அப்பதான் ஷாம்பு தலையில போட்டு ஒரு ரீல் பண்றன்ற பேர்ல அலப்பறை பண்றது. அதுக்கப்புறம் இது வினோத்லாம் வந்து கழுவி ஊத்துறாரு. ஆனா வினோத் பேசுற அந்த பாடி ஷேமிங் நாட் அக்செப்டபிள். அதை பாடி ஷேமிங் பண்ணக்கூடாது. ஃபன்ல அவர் நிறைய பண்றாருங்க, அது ரொம்ப தப்பா இருக்கு. அது திரும்ப 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 ரிப்பீட் மோட்ல பண்றதே கொஞ்சம் கஷ்டம் இருக்கு. பாடி ஷேமிங் நிறைய இடத்துல பண்ணிட்டாரு, அவரு பண்றாரு. இப்ப அதுக்கு வேற இவர் பண்ணி முஞ்சு வாயான்ற போது டிஸ்கஸ்டிங்கா இருக்குது பேசுறது. ஆனா இன்னொரு பக்கம் வினோத் சொன்ன ஒரு நியாயமான பேச்சு என்னன்னா, குளிக்கும் போது யோ மத்தவங்க எல்லாம் குளிக்கணும்யா, நீ ஒருத்தருக்காக போய் குளிச்சு இந்த இதுவை காலி பண்ண என்னது இது, அப்படிலாம் நீ பண்ணாத, ரொம்ப தப்பா இருக்கு, அப்படி பண்ணாதன்னா அப்பதான் போய் நான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி வீம்புக்கு இவரும் போய் பண்றது. ஸோ பாக்குறதுக்கே நல்லா இல்லை. குளிங்க, பிரச்சனை இல்லை. மற்றவங்களும் கெமி நான் குளிக்கணும்னு இது இருந்தேன் அப்படின்னும் போது இவர் பண்றதை பார்க்கும்போது அந்த தண்ணியில போய் யாருக்காவது குளிக்க தோணுமா? கொஞ்சம் அது எல்லாருக்கும் யூஸ், அவருக்கு மட்டும் யூசேஜ் மாதிரி அவர் போய் பண்றதுலாம் ரொம்ப தப்பா இருக்குது. அது எங்க சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறார், அத்தனை பேர் சொன்னாலும் திருந்த மாட்டேங்கிறார் அப்படின்றதான். மாற்ற முடியாத மக்கள் இந்த வீட்டில் சில பேரை அப்படின்றத சொல்லிக்கிட்டு வீடியோ முடிக்கிறேன். பாய் கைஸ்.